நீங்கள் உங்கள் மனைவியோ இல்லை கணவனையோ ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் பிள்ளைங்கள ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு இப்போ பார்த்துடலாமா? நீங்கள் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வருத்தி கொள்கிறீங்க. உங்களோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு இப்போ நான் சொல்கிறேன், அதை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையாலே அன்பாக இருக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது நீடிய சாந்த முடியாது. அன்பு எதையும் சீக்கிரமாக பண்ணாது, எல்லாத்தையும் யோசித்து செய்யும். அன்பு தயவுள்ளது, அது பொறாமப்படாதுங்க. அன்பு தன்னை புகழாது, தனக்கு புகழ்ச்சி வரணும்னு மற்றவங்கள மட்டம் தட்டி பேசாது. அன்பு இருமாப்படையாது, அது அயோக்கியமானதே செய்யவே செய்யாது. தற்பொழிவை நாடாது, குடும்பத்தில் நான் மட்டும்தான், என்னுடைய பேர் மட்டும்தான் எல்லாரும் சொல்லணும்னு நினைக்காது. அது கோபமடையாது. அன்பு கோபம் அடையாது. அன்பு தீங்கு நினையாதுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். உங்களை அழியணும்னு நினச்சாலோ, உங்கள் மேலே எவ்வளோ கெடுதல் நினச்சாலும் அது சகிச்சு கொள்ளும். நம்பணும். அன்புனா நம்பணும், விசுவாசிக்கணும்.